சரி, இப்ப நம்ம பார்க்கலாம். முந்தின வீடியோவையும் இதையும் பார்த்தீங்கன்னா, நான் இப்ப தான் மாத்திட்டு செக் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலா முந்தின வீடியோ பாருங்க. இதுல நான் அவசரத்துல என்ன பண்ணி வச்சிருக்கேன்னா, இந்த இடத்துல ஸ்கேன் ஆஃப்ன்னு போட்டேன். ஒவ்வொரு ஸ்கேன் ஆஃப்க்கு முன்னாடியும் ஒரு பிரிண்ட் ஆஃப் இருக்கணும். இது பிரிண்ட் ஆஃப். சரியா? இப்ப இத ரன் பண்ணுவோம். நான் என்ன குடுத்திருந்தேன்? 9642 ரைட்டா? இப்ப எனக்கு இப்படி ஒரு ஆன்சர் இருக்கு. எனக்கு இத பிரிச்சு பார்க்க முடியல. எனக்கு இந்த ஆன்சர் கரெக்ட் தானா? அப்படிங்கிறத இந்த இடத்துல 1001 இருக்கு. அப்புறம் 0110ன்னு இருக்கு. ரைட்டா? எனக்கு இத கரெக்ட்டா பார்க்க முடியல. அப்ப நான் என்ன பண்றேன்னா, ஆ பார்க்க முடியாததுனால, ஒரு டிஜிட்ட எடுத்து, அத பைனரியா கன்வெர்ட் பண்ணா, இப்படி ஒவ்வொரு டிஜிட்டா தனித்தனியா கன்வெர்ட் பண்ணும்போது தான் நம்ம பிசிடின்னு சொல்றோம். சரியா? இப்ப ஒரு டிஜிட்ட கன்வெர்ட் பண்ணி முடிச்ச உடனே, இந்த இடத்துல நான் என்ன குடுக்குறேன்னா, ஒரு பிரின்ட்ஃப் /n குடுக்குறேன். அப்ப ஒரு டிஜிட்ட கன்வெர்ட் பண்ணிட்டு, அடுத்த டிஜிட்டுக்கு அது போகும் பொழுது, அடுத்த டிஜிட் ஒரு டிஜிட்ங்கிறது இந்த 9ங்கிறது A ஆஃப் 0ல இருக்கும். அத முடிச்சுட்டு, அடுத்து A ஆஃப் 1ல 6 இருக்கும். அதுக்கு போகும் பொழுது ஒரு /n குடுத்துறேன். சரியா? இப்ப நான் ரன் பண்றேன். 9642 இப்பயும் எனக்கு எக்ஸ்பெக்டட் ஆன்சர் இல்ல. இங்க பாருங்க, நான் என்ன வச்சிருக்கேன்? 9 கரெக்ட்டா இருக்கு. 1001 6ங்கிறது 0110 இந்த முதல்ல இருக்கத விட்டுருங்க. எப்பயுமே இங்க 0 போட்டா நமக்கு வேல்யூ இல்ல தானே. 02 அப்படின்னு நீ ஒரு நம்பர் எழுதுனேன்னா, அது 2 தானே. கரெக்ட்டா நான் சொல்றது இப்ப 0ங்கிறது இந்த 30னா 30. 03னா அது 3 தானே. அப்ப முன்னாடி இருக்கிறது நமக்கு வந்து வேல்யூ கிடையாது. இப்ப இத விட்டுட்டா 110 இங்க நமக்கு ரிசல்ட் பாருங்க. 110 தலைகீழ இருக்கு. 110 இப்படி இருக்கு. இந்த மாதிரி 4 பாருங்க. 100ன்னு இருக்கணும். இந்த இருக்கு பாருங்க. 100 4ங்கிறது 100 கரெக்ட்டா? இந்த முதல்ல இருக்க 0 விட்டுருங்க. நமக்கு அது அப்படி தலைகீழ டிஸ்ப்ளே ஆகும். மாதிரி 2ங்கிறது 10 நமக்கு 01ன்னு இருக்கு. ஏன்னா இந்த கன்வர்ஷன் ப்ரொசீஜர பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு காட்டணும்ல. இதுல இப்படிதான் நம்ம எழுதணும். 1001 இங்க இருந்து தான் எழுதணும். கடைசி டிஜிட்ல இருந்து எழுதணும். நம்ம முதல் டிஜிட்ல இருந்து நம்ம டிஸ்ப்ளே பண்ணிட்டு வந்துட்டோம். அது ஈஸியா இருக்குங்கிறதுனால. அப்ப 9க்கு மட்டும் அது ஏன் கரெக்ட்டா வந்தது அப்படின்னு கேட்டா, 9க்கு இப்படி வாசிச்சாலும் 1001 தான். இப்படி வாசிச்சாலும் 1001 தான். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, இன்னும் இத அழகுபடுத்தணும்னா, இந்த டிஜிட் ஒவ்வொன்னையும் ஒரு அறையில ஸ்டோர் பண்ணி, அத ரிவர்ஸ்ல டிஸ்ப்ளே பண்ணணும். ரைட்டா? உங்களுக்கு சிம்பிளா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்றேன்னா, இதோட நிறுத்துறேன். அது மாதிரி 4 டிஜிட்டா இத 4 பிட்ஸா இத மாத்தியும் நம்ம என்ன பண்ணலாம்? டிஸ்ப்ளே பண்ண ட்ரை பண்ணலாம். ரைட்டா? அதுக்கு அடுத்த ஸ்டெப். உங்களுக்கு இது நல்லா புரிஞ்சுச்சுன்னா சொல்லுங்க. நீங்களே கூட ஈஸியா ஒரு 0 முன்னாடியே ரிவர்ஸ்ல பண்ணணும். முன்னாடி ஆட் பண்ணிக்கணும். அவ்வளவுதானே. சோ அது ஈஸியா நம்மளால என்ன பண்ண முடியும்? பண்ணிக்க முடியும். ஒரு ஹிண்ட் மாதிரி நான் உங்களுக்கு குடுக்குறேன். நீங்க அத யூஸ் பண்ணி யூ கேன் டூ இட். சரிதானா? பட் இத இப்படி எழுதினாலும் திஸ் இஸ் நாட் ராங். நீங்க ஃபார்மட் மட்டும் தான் என்ன பண்ணல? கரெக்ட் ஃபார்மட்டுக்கு நீங்க கொண்டு வரலன்னு